ஹாய் மகேஷ். FIFA வேர்ல்ட் கப் 2026 வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா லான்ச் ஆகி நல்லபடியா வந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே சோசியல் மீடியாஸ்ல பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். நமக்கு ஒரு மேஜர் டவுட் என்னவா இருக்கும் அப்டின்னா, நம்மளோட சின்ன கண்ட்ரி, பேர் தெரியாத கண்ட்ரி எல்லாம் வந்துட்டு இந்த டூர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. குவாலிஃபை ஆயிருக்காங்க. எதுக்காக ஒரு இந்தியன் டீமால குவாலிஃபை ஆக முடியல? இது வந்துட்டு நெறைய சோசியல் மீடியாஸ்ல வந்துட்டு நெறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பூட் போடல. அதனால வந்துட்டு ரிஜெக்ட் பண்ட்டாங்க அப்டின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்ம கிடையாது. 1940ஸ் அண்ட் 1950 டயத்துல நீங்க போய் செக் பண்ணீங்க அப்டின்னா, FIFAலயே, ஏசியாலயே பெஸ்ட் டீமா இந்தியன் டீம் தான் இருந்துச்சு. ஆனா எதுக்காக அந்த டயத்துல அவங்க பிரேசில் நடந்த வேர்ல்ட் கப்ல வந்துட்டு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணல அப்டின்னா, இந்தியாவிலேருந்து பிரேசில் போறதுக்கு ஆல்மோஸ்ட் 15,000 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு ஃபார். இந்தியன் எக்கானமி வந்து அப்ப அவ்ளோ இல்ல. இப்ப இருக்கிற மாரியெல்லாம் எக்கானமி இந்தியால அவ்ளோ இல்ல. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்த 2 வருஷத்துல நடக்க போறிய ஒலிம்பிக்ல வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற பிளான்ல அவங்க வந்துட்டு 1950ஸ்ல வந்துட்டு வேர்ல்ட் கப்புக்கு பார்ட்டிசிபேட் பண்ணல. இந்தியா பண்ண பெரிய தப்பு நம்பர் 1. அதனால தான் இந்தியாவால இன்னைக்கு வரைக்கும் FIFA வேர்ல்ட் கப் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. குவாலிஃபை ஆக முடியல. அப்போ FIFA வேர்ல்ட் கப்ல இந்தியா குவாலிஃபை ஆகணும்னா, இந்தியா என்ன செய்யணும்? வேணுமா? தெரியணுமா? பார்ட் 2 வீடியோ போறேன். வந்துட்டே இருக்கு.